குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை மொத்த தமிழகத்தையும் உலுக்கியது. பிரபல கூலிப்படை தலைவன் ஆற்காடு சுரேஷ் கொலைக்கு பழிக்கு பழியாக நடந்தது என்று கூறப்பட்டு வந்த நிலையில் இதுவரை யாரும் எதிர்பாராத மிகப்பெரிய திருப்பம் ஏற்பட்டுள்ளது. ஆம்ஸ்ட்ராங் கொலை நடந்த சில மணி நேரங்களில் ஆற்காடு சுரேஷ் தம்பி பொன்னை பாலு, மைத்துனர் அருள் உட்பட 8 பேர் போலீசில் சரணடைந்தனர். ஆற்காடு சுரேஷ் கொலைக்கு பழி வாங்கியதாக வாக்குமூலம் அளித்தனர். சிசிடிவி கேமராவிலும் இவர்கள் ஸ்பாட்டுக்கு வந்து ஆம்ஸ்ட்ராங்கை வெட்டும் காட்சி இருந்தது. எனவே போலீசாரும் ஆற்காடு சுரேஷ் கொலைக்கு தம்பியும் மைத்துனரும் எடுத்த ரிவெஞ்ச் என்றுதான் நம்பினர். ஆனால் அடுத்தடுத்த விசாரணையில் பெண் தாதாக்கள் அஞ்சலை, மலர்கொடி உள்ளிட்டோர் சிக்கினர். தலைமறைவு டான் சம்போ செந்திலுக்கும் தொடர்பு இருப்பது தெரிய வந்தது. இப்படி பல ரவுடிகள் ஒன்று சேர்ந்து ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்திருக்கிறார்கள் என்றால் உண்மையான காரணம் வேறு ஏதோ இருக்கிறது என்று போலீசார் சந்தேகமடைந்தனர். சம்பவம் செய்வதில் கில்லாடி என்று பெயர் பெற்ற A+ ரவுடி செந்தில்தான் வெளி மாநிலத்தில் இருந்தபடி ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தார் என்ற பேச்சும் அடிபட்டது. இதற்கிடையே ஆற்காடு சுரேஷ் உறவினர்கள் பாலு, அருளுக்கு பிறகு தமாக மாஜி நிர்வாகியும் வக்கீலுமான ஹரிஹரன் மீது போலீசார் பார்வை திரும்பியது. பொன்னை பாலு, அருளை மீண்டும் 3 நாள் காவலிலும், மாஜி தமாக நிர்வாகியும் வக்கீலுமான ஹரிஹரனை 5 நாள் காவலிலும் எடுத்து விசாரிக்க துவங்கினர். இதில் ஹரிஹரன் எல்லா உண்மையையும் போலீசில் கக்கினார். சம்போ செந்தில் கூறியபடி நான் தான் கொலையாளிகளுக்கு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தேன் என்று திடுக்கிடும் வாக்குமூலம் அளித்தார். அவர் போலீசில் கொடுத்த வாக்குமூலம்: பல ஆண்டுகளாக தலைமறைவாக இருக்கும் பிரபல தாதா சம்போ செந்திலுக்கும் எனக்கும் 10 ஆண்டுகளாக பழக்கம் உள்ளது. சம்போ செந்தில் விவகாரங்களில் ஆம்ஸ்ட்ராங் அடிக்கடி குறுக்கிட்டு வந்தார். அவர் மீது சம்போ உச்சக்கட்ட ஆத்திரத்தில் இருந்தார். மேலும் சில ரவுடிகளுக்கும் ஆம்ஸ்ட்ராங்குடன் பகை வளர்ந்தது. அவர்கள் சம்போவுடன் தொடர்பில் இருந்தனர். நான் ரவுடிகள் தொடர்புடைய சில வழக்குகளை எடுத்து நடத்தி வந்தேன். இதனால் ரவுடிகள் சிலர் எனக்கும் பரிச்சயம். ரவுடி தோட்டம் சேகர் மனைவி மலர்கொடி எக்மோர் கோர்ட்டில் வக்கீலாக இருந்தார். அவரது மகனும் ரவுடியுமான அழகர் ராஜா என் கிளாஸ்மேட். நானும் அவனும் ஒன்றாக பள்ளியில் படித்தோம். இதனால் மலர்கொடி வீட்டுக்கு அடிக்கடி போவேன். சம்போ செந்திலுடன் நான் நெருக்கமாக இருப்பது மலர்கொடிக்கு தெரியும். இன்னொரு புறம் ஆற்காடு சுரேஷ் மைத்துனரும் வக்கீலுமான அருள் ஆம்ஸ்ட்ராங் மீது கொலை வெறியில் இருந்தார். ஆற்காடு தம்பி பாலு காதலி அஞ்சலியுடன் சேர்ந்து திட்டம் தீட்டிக் கொண்டிருந்தார். 3 மாதங்களுக்கு முன்பு மலர்கொடியை பார்க்க அருள் வந்தார். எப்படியாவது ஆம்ஸ்ட்ராங்கை தீர்த்து கட்ட வேண்டும் என்ற தனது திட்டம் பற்றி மலர்கொடியிடம் பேசியிருக்கிறார். அந்த விவரத்தை மலர்கொடி என்னிடம் சொன்னார். ஆம்ஸ்ட்ராங் மீது ஏற்கனவே ஆத்திரத்தில் இருந்த சம்போவிடம் இது பற்றி நான் பேசினேன். இதுதான் சரியான தருணம் என்று சம்போ நினைத்தார். அருளை சந்திக்க ஏற்பாடு செய்ய சொன்னார். அதன்படி அருளை சம்போவிடம் அழைத்துச் சென்றேன். கொலை திட்டத்தில் சம்போவுடன் அருள், பாலு, அஞ்சலை சேர்ந்தனர். பிறகு மலர்கொடி, திருவேங்கடம், கொலை செய்ய ஆட்கள் என திட்டத்தில் இன்னும் பலர் இணைந்தனர். தேவையான பணத்தை அருள், சம்போ போட்டனர். சம்போ செந்தில் வெளி மாநிலங்களில் இருந்தபடி என்னிடம் அடிக்கடி வாட்ஸ்அப் காலில் பேசுவார். எந்தவித சொதப்பலும் இன்றி எப்படி ஆம்ஸ்ட்ராங் கதையை முடிக்க வேண்டும் என்பதை விவரமாக என்னிடம் சொன்னார். அதற்கு சரியான நேரம் எது, எப்படி கொல்ல வேண்டும் என்பதையும் கூறினார். அதன்படி இறுதி திட்டம் தயாரானது. சம்பவத்தன்று பொன்னை பாலு, அருள் மற்றும் கொலையாளிகள் ஸ்பாட்டுக்கு சென்றனர். கச்சிதமாக ஆம்ஸ்ட்ராங்கை வெட்டி சாய்த்தனர். உணவு டெலிவரி செய்பவர்கள் போல உடையணிந்து செல்ல வேண்டும். ஆம்ஸ்ட்ராங்கை எப்படி வெட்டி சாய்க்க வேண்டும் என்பதற்கெல்லாம் நான் தான் ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தேன் என்று ஹரிஹரன் வாக்குமூலம் அளித்ததாக போலீசார் கூறினர்.